அல்லாஹ்வுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காதுங்க இந்த ஒரு குணம் மட்டும் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆபிதா வணக்கசாலியாக இருங்க, நீங்கள் சொல்லலாம் நான் வந்து பெரிய அதிகமாக தொழக்கூடியவனாக இருக்கிறேன், நோன்பு வைக்கக்கூடியவனாக இருக்கிறேன், ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறேன், வருஷம் உம்ரா செய்கிறேன், ஹஜ்ஜு செய்கிறேன், இப்படி என்ன அமல் செஞ்சாலும் இந்த ஒரு குணம் இருக்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் அல்லாஹ்வை விட்டு ரொம்ப தூரமானவனாக இருப்பான். அது என்ன குணங்க? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தான், பெரிய ஒரு வணக்கசாலியாக இருக்கலாம், ஆனால் சில குணங்கள் இருக்குது அது அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கிரும். சில குணங்கள் இருக்குது அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக கொண்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு குணம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னாங்க, இன்ன அபுகல ரிஜாலி இலல்லாஹ், அல்லாஹுவுக்கு ஆக கோபமான மனிதன், அல்லாஹுடைய பார்வையில் ஆக கோபமான மனிதன் யாருன்னு சொன்னால் அல் அலத்துல் ஹசீம், எதுக்கெடுத்தாலும் சண்டை சச்சரவு செய்யக்கூடியவன். எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க, அது தகராறு பண்ணுறது, சண்டை சச்சரவு செய்கிறது, விவாதம் செய்கிறது. சில பேரை பார்க்கலாம் இது மாதிரி விவாதம் செய்கிறது, தகராறு செய்கிறத தன்னுடைய திறமையாக பார்ப்பாங்க. அது திறமை கிடையாது, அந்த குணம் இருக்குது அது அல்லாஹ்வுக்கு ஆக கோபமான அந்த மனிதன் இருக்கிறானே, அல்லாஹ்வுக்கு ஆக கோபமான மனிதன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.